Hey guys, welcome to Shaam's garden. இன்னைக்கு வீடியோவில் எப்படி வீட்டிலே Vermibeds and Vermicompost செய்யறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீட்டிலே Vermibeds and Vermicompost செய்யறதுக்கு நிறைய பேர் ரொம்ப செலவாகும், டைம் ஆகும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே கட்டுக்கதை தான். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்களே வீட்டில் எல்லாமே செய்யலாம். நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, இந்த சுயசார்பு, தற்சார்பு வாழ்க்கை, செல்ஃப் சஸ்டைனபிள் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. நீங்கள் வீட்டில் வேர்ம்ஸ் எப்படி வளர்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற செடியிலேருந்து எல்லாமே நீங்கள் ஈஸியாக வளர்த்துடலாம். ஸோ வாங்க Vermicompost எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அண்ட் முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Vermibed செய்கிறதுக்கு பெருசாலாம் ஒன்றும் தேவையில்ல. 25 கிலோ அரிசி சாக்கு ஒன்று வேணும். அது பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஜூட்டோ இல்லாட்டி கிளாத் மெட்டீரியல்களோ போகாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் பென் தேவை, ஒரு சிசர், ஒரு ஸ்கேல் அண்ட் ஒரு பிளேட். இது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் Vermibed ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அரிசி சாக்கில் ஒரு பக்கம் வந்து நூல் வச்சு தச்சுருப்பாங்க, அந்த நூலை பிரித்து எடுத்துருங்க. பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த அரிசி சாக்கு நடுவில் நேராக ஒரு வெட்டுங்க. வெட்டிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு விரித்து வைங்க. அதை விரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேல் அண்ட் மார்க்கர் தேவை. ஸ்கேல் அண்ட் மார்க்கர் வச்சு கார்னரில் வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணுங்கள். நான் 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எக்ஸாக்டாக ஒரு 1/2 ஃபீட் ஹைட்டுக்கு வரும். மேக்ஸிமம் 1 ஃபீட் ஹைட்டுக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 லைன் மார்க் பண்ணிட்டு நடுவில் எங்கே ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து ஸ்டேப்பில் அடிக்கிற மாதிரி நீங்களும் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி 4 முனைக்கும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் Vermibed ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ட்ரைனேஜ் ஹோல் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ஏன் ட்ரைனேஜ் ஹோல்னு கேட்பீங்க? பிகாஸ் ஓவர் மாய்ஸ்சர் சேர்ந்துருச்சுன்னா ஏர்த்தும் அந்த இடத்துல வாழாது. அதுக்காக நம்ம ட்ரைனேஜ் ஹோல் கண்டிப்பாக வச்சே ஆகணும் Vermicompost பொறுத்தவரை. இல்லாட்டி உங்களுக்கு அது ஒரு மாதிரி சாகி ஆகி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். வேர்ம்ஸ் வந்து அந்த இடத்துல வாழாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேர்ம்ஸ் வளர்கிறதுக்கு சூட்டபிள் என்வாயர்மெண்ட் தேவை. அந்த என்வாயர்மெண்ட்டை நாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் யாருக்குமே சரியாக வராது. உங்களுக்கு இன்கேஸ் மேலே கீழே அது ஆயிருந்துச்சுன்னா ஸ்டேப்லரை கழட்டிட்டு ஒரு தடவை ஸ்டேப்பில் அடிங்க. ஸோ Vermibed செஞ்சு முடிச்சோன்னே இப்படி தான் இருக்கும். ஒரு பிளேடை நல்லா லைட்டரில் சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனேஜ் ஹோல்ஸுக்கு ஹோல்ஸ் போடுங்க. மற்றபடி நார்மலாக கத்தி வச்சு வெட்டாதீங்க, இல்லாட்டி சிசர் வச்சு வெட்டாதீங்க. ஏன்னா சாக்கு பை வந்து சும்மா பின்னிருப்பாங்க, அது ஒரு பின்னல் விட்டாலும் மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் பிளேடை ஹீட் ஆக்கி அதை ஓட்ட போடும்போது அது வந்து அப்படியே சீல் ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் பிளாஸ்டிக் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் பிளேடால் ஹோல்ஸ் போடுங்க. நார்மலாக ஜஸ்ட் கட் பண்ணி எடுக்காதீங்க. ஸோ எப்படி Vermibed செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ Vermibed செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வேர்ம்ஸ் எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு பார்ப்போம். வேர்ம்ஸ் வளர்க்குறதுல வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா வேர்ம்ஸுக்கு வந்து குறிப்பிட்ட என்வாயர்மெண்ட்டில் மட்டும் தான் வளரும். இங்கே வேர்ம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து இந்தியன் வேர்ம், இன்னொன்று ஆஃப்ரிக்கன் வேர்ம், இன்னொன்று வந்து ரெட் ரிக்லஸ்னுவாங்க. இந்த 3 டைப் வேர்ம் தான் மோஸ்ட்லி பாப்புலராக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்தியன் வேர்ம்ஸ் தான் என்னோட என்வாயர்மெண்ட்டில் வளருது. நான் போட்ட சாயிலுக்கும் டர்ட்டுக்கும் எனக்கு அதுதான் கிடச்சிது. ஸோ அதான் நான் வளர்க்குறேன்.
ஸோ இந்தியன் worms வச்சு எப்படி நான் வளர்க்குறதுன்னு சொல்லி தர போகிறேன். என்கிட்ட இப்போ வளர்றது வந்து இந்தியன் worms தான் இருக்குது. ரெட் ரிக்லஸோ ஆஃப்ரிக்கன் wormோ என்கிட்ட கிடைக்கல. சென்னையில் இருக்குது. பட் எங்கள் ஊரில் வந்து அந்த wormsலாம் ஈஸியாக வராது. அதுக்கேற்ற சாயில் வேலை, ஏன்னா இது சாண்டி சாயில், எல்லாமே லீச் ஆகிரும். ஸோ இந்தியன் worms வந்து இதுக்கு மோஸ்ட்லி அடாப்ட் ஆகிருக்கும். இந்தியன் worms வந்து ஃபஸ்ட் நான் இந்த க்ரோ பேக்கில் வளர்க்க போகிறேன். இந்த க்ரோ பேக் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் எப்படி செய்யுதுன்னு. மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ நம்ம worms கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த worms வச்சு நம்ம கல்ச்சர் worms வளர்த்துட்டு அந்த worms நம்ம vermicompost விட போகிறோம். ஏன் நான் கல்ச்சர் worms வளர்க்குறேன்னு கேட்பீங்க. வை பிகாஸ் எனக்கு இதில் ரொம்ப கம்மியான worms தான் இருந்துச்சு. ஸோ அந்த wormஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் vermicompost விட போகிறேன். ஏன்னா ஏற்கனவே மண்ணோட உரமெல்லாம் போட்டு மிக்ஸ் ஆனதுனால இதில் நிறைய earth worms வந்துருச்சு. இது போக நான் இதில் மாட்டு சாணம், ஆட்டு எரு இதெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இங்கே பார்க்கலாம் இதில் எவ்வளோ earth worms இருக்குன்னு. இந்த earth wormஸை அப்படியே நான் அந்த க்ரோ பேக்கில் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் vermibeds போட போகிறேன். இதில் என்ன தான் earth worms இருந்தாலும் அதோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம விடுறதால நம்மளுக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம vermibed செஞ்சு முடிச்சாச்சு. இது நான் ஏற்கனவே முன்னாடி செஞ்ச ஒரு பெட்டு, இது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் நான் ட்ரை வேஸ்ட் 2 பார்ட்ஸும் வெட் வேஸ்ட் 1 பார்ட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரை வேஸ்ட் 2 பார்ட்ஸ் இருந்துமே எவ்வளோ வெட்டாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் கீழே வந்து இப்போ தான் காம்போஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா எனக்கு கையில் தொடும்போது அதோட ஹீட் அப்படியே தெரியுது என் கையில். இதில் இன்னும் நோட் பண்ண வேண்டியதுன்னா கீழே வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகும். கீழே ஒரு ஸ்கொயர் ஹோல் வெட்ட சொன்னேன், இதில் இருக்குது ஸ்கொயர் ஹோல் பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு தண்ணி வந்து கீழே ட்ரெயின் ஆகும். நீங்கள் இன்கேஸ் டெரஸில் வைக்கிறதுனா கீழே ஒரு 4 செங்கல் ஏற்றிட்டு அடியில் ஒரு கண்டெய்னர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மேலே வைங்க. இது போக சைடுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்க வேண்டியது வரும். நான் இப்போ தரையில் வச்சுருக்கனால ரவுண்டுக்கு நான் ஸ்டிக்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் இன்கேஸ் ஸ்டிக்ஸ் வைக்கலைன்னா இந்த சைடில் இந்த பேக் இருக்குல்ல, நீங்கள் வெயிட் போட போட இது சைடில் தள்ளி அப்படியே விழுந்துடும். ஏன்னா இது ஜஸ்ட் பிளாஸ்டிக் சாக் பேக் தான், இது அந்தளவுக்கு தாங்காது. நீங்கள் சைடுக்கு சப்போர்ட் கொடுக்கலன்னா இது கீழே விழுந்துடும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது நல்லா டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம் நான் இதில் worms விடுவேன். ஏன்னா இதில் தொட்டு பார்க்கும்போது ஹீட் இல்லாத மாதிரி இருக்கணும். ஒன்ஸ் இந்த வேஸ்ட்லாம் டீகம்போஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதில் worms விட்டுடலாம். worms விட்டதுக்கப்புறம் இது மேலேயே நீங்கள் வேஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வேஸ்ட் போட போட இது ஆட்டோமேட்டிக்காக டைஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை கிளறி விடணும்னு தேவையில்ல. இன்கேஸ் பெரிய வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தோண்டி நீங்கள் உள்ளே போட்டலாம். earth worms வந்து அதை சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு vermicompost உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் vermicompost ஏதாவது ஒரு சீவோ இல்லாட்டி ஜல்லடையை வச்சு நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். அது போக பெரிய வேஸ்ட்லாம் நீங்கள் மறுபடியும் போட்டிங்கன்னா earth worms அதை சாப்பிட்டு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இப்போ எப்படி மண்புழு வளர்க்குறது, மண்புழு உரம் செய்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தெரிஞ்சவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.